Hello everyone, welcome to indirect tax classes. So நமக்கு வந்து direct tax 50 மார்க்ஸுக்கு இருக்குது, indirect tax வந்து 50 மார்க்ஸுக்கு இருக்குது. ஸோ indirect tax வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். direct tax கம்பேர் பண்ணும்போது indirect tax ரொம்பவே ஈஸியாக இருக்கும். By completing the entire classes with me, you will be having a clear understanding what is meant by indirect tax and indirect நம்ம புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸையுமே நம்ம கவர் பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி தியரியோட ஒன் லைன் பை லைன் நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ போத் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் knowledge you will be getting from this class. Okay, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் கொடுத்துருக்காங்களா 5 மார்க்ஸுக்கு, அது நம்ம பார்க்கலாம். ஸோ 5% கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஃபுல்லாகவே தியரியாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, எதுக்காக இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுலேருந்து சம்ஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் இதுலேருந்து 1 மார்க்ஸ் கேட்கறதுக்கான 2 மார்க்ஸாக இருக்குல்ல, இப்போது அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வில் கெட் இன்டு த தியரி பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். கான்செப்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் இன்ட்ரடக்ஷனில் என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஸோ எதுக்காக ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் நமக்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஸோ அவங்களுக்கு ஒரு கண்ட்ரிலேயோ ஒரு ஸ்டேட்லேயோ அவங்களோட மக்களை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு, அவங்களுக்கு பேசிக் ஃபெசிலிட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, எதனாவது ஒரு போர்க்காலத்திலேயோ இல்லை டிசாஸ்டர், இப்போ கோவிட் வந்ததில் அப்போ நிறைய ஃபண்ட் தேவைப்பட்டது கவர்மெண்ட்டுக்கு, ஆம்புலன்ஸ்க்காக, ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக நிறைய தேவைப்பட்டதில்ல. ஸோ அந்த ஃபண்டெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? அதுக்கு எந்த ஒரு ரெவென்யூமே கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ரெவென்யூமே கிடையாது எக்ஸப்ட் அவங்க டேக்ஸ் மூலியமாக கலெக்ட் பண்ணுற காசை தவிர. ஓகே, ஸோ கவர்மெண்ட் இஸ் ரிசீவிங் மணி ஃப்ரம் த பப்ளிக் டு பப்ளிக்குக்காக அவங்க செலவு பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் பேசிக்கலாக இந்த சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. So I'll get into this. Okay, in the welfare state, the government takes a primary responsibility for the welfare of the citizen. நமக்கு வெல்ஃபேர் பண்ணுறதுக்காக, as in the matter of health care improve பண்ணுறதுக்கு, எஜுகேஷனுக்கு, எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் செக்யூரிட்டி, அதர் டெவலப்மெண்ட் நீட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரிலையோ ஒரு ஸ்டேட்லேயோ டெவலப் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஃபண்ட் வந்து டேக்ஸ் மூலியமாக கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ பிஸ்னஸில் இவ்வளோ டேர்ன் ஓவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்டுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ கூட்ஸ் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, அதுக்காக டேக்ஸ் கட்டுங்க அப்படின்றதுக்கான கான்செப்ட் தான் இது. ஸோ டு ஃபெசிலிட்டேட் த கவர்மெண்ட் ரெவென்யூ, கவர்மெண்ட் நீட்ஸ் ரெவென்யூ, இதுக்கெல்லாம் நம்ம பண்ணோம். இந்த ஹெல்த் கேர், எஜுகேஷன் அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெவென்யூ தேவைப்படுது. ஓகே, ஸோ டாக்ஸேஷன் இஸ் ப்ரைமரி சோர்சஸ் ஆஃப் த டேக்ஸ் தான் வந்து அவங்களோட ப்ரைமரி சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூவாக இருக்குது. டு த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் மட்டும்தான் is the primary sources of revenue for incurring such public welfare expenses. பப்ளிக்கு வெல்ஃபேர் பண்ணணும்னா அவங்களோட ஒன்லி சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான். இன் அதர் வேர்ட்ஸ், கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் த டாக்ஸஸ் ஃப்ரம் த பப்ளிக் இன் ஒன் ஹேண்ட். ஒரு ஒன் ஹேண்டில் வந்து பப்ளிக் கிட்டேருந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணி, இன்னொரு ஹேண்டில் த்ரூ அனதர் ஹேண்ட் இட் இன்கர்ஸ் த வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த பப்ளிக் அட் லார்ஜ். ஒரு கையில் அவங்க டேக்ஸ் கலெக்ட் பண்ணி இன்னொரு கையில் பப்ளிக்காக மட்டும்தான் அவங்க செலவு பண்ணுறாங்க. However, no one enjoys handing over the hard earned money to the government to pay tax. யாரும் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணி நான் கஷ்டப்பட்டு நான் ரிஸ்க் எடுத்து சம்பாரிச்சதை நான் டேக்ஸாக கட்டணுமா அப்படின்ற மாதிரி யாருமே விரும்ப மாட்டாங்க. ஓகே, தஸ் நம்ம டேக்ஸ் வந்து கம்பல்சரியாக இம்போஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுறோம். இப்போ அது கம்பல்சரி இல்லை அப்படின்ட்டா யாருமே பே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ த கவர்மெண்ட் மே லிவே ஆன் இன்கம்ல டேக்ஸ் பண்ணுறாங்க, டேக்ஸ் பிடிக்கிறாங்க, பிஸ்னஸ் ப்ராஃபிட்லேருந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க, வெல்த் ஆர் added to the cost of some goods and services. நம்ம goods சேல் பண்ணும்போது, சர்வீசஸ் சேல் பண்ணும்போது, டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து certain percentage டேக்ஸாக பே பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் ஃபெசிலிட்டேட் த நம்மளோட ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்காக தான் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பேசிக் ரீசன்ஸ் ஆஃப் இம்போசிங் டேக்ஸ். எதுக்காக என்ன ரீசனுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க? அகெயின் சேம் பாயிண்ட் தான் இதுலேயுமே இருக்கும். டு ப்ரொவைட் த பேசிக் ஃபெசிலிட்டி ஃபார் எவ்ரி சிட்டிசன். எல்லாம் ஒரு பேசிக்கான என்ன ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அது ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. வேர் எவர் மணி இஸ் ரிசீவ்டு பை த கவர்மெண்ட் ஃப்ரம்
from taxation and spend it for the welfare of the citizen. நம்மளோட வெல்ஃபேர்க்காக தான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. Some of the services provided by the government, இப்போ health care, electricity, road, education system, free houses for the poor, water supply, police, firefighting, judicial system, the disaster relief, take care of the bridges, அதெல்லாமே பண்ணுறதுக்காக தான் வந்து நம்மளுக்காக மட்டும்தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இதில். ஓகே, to finance the multiple governments. இப்போ local governmentsலாம் இருக்கும்ல, வில்லேஜ் பஞ்சாயத், பிளாக் பஞ்சாயத், முனிசிபல் கார்பரேஷன், அதுக்கெல்லாமே கூட ஃபண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்குமே வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம பே பண்ணுற டேக்ஸ்லேருந்து அவங்க நமக்கு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லைஃப். இப்போ வாரெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. அந்த மிலிட்ரிலையும் எக்யூப்மெண்ட்ஸ்லையும் செலவு பண்ணுறதுக்காகவும் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் தேவையில்ல. ஸோ நம்மளோட லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து அந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் வை தே ஆர் கலெக்டிங் டேக்ஸ் ஃப்ரம் அஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ டேக்ஸ் பேயர்ஸ் ரிசீவ்ஸ் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லைஃப், வெல்ஃபேர் வெல்த் ஃப்ரம் த கவர்மெண்ட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அக்ரிகேஷன்ஸ்லாம் இருக்கும் போது, இன்டர்னல் ஆர்ம்டு ரிபிலேஷன் அப்படிலாம் இருக்கும் போது வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் தராங்க. ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டேக்ஸ் லாஸ். யார் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். இவங்க தான் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. இது கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ இருக்குது. இது கீழே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. நமக்கு இன்டைரக்ட் டேக்ஸை டீல் பண்ணுறது, அதாவது ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் லாவை டீல் பண்ணுறது இவங்க தான், சிபிஐசி. இவங்க டைரக்ட் டேக்ஸை டீல் பண்ணுறாங்க. டைரக்ட் டேக்ஸை டீல் பண்ணுறது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ். ஓகே, so both of the board have been constituted under the Central Board of Revenues Act 1963. CBDT deals with the levy and collection of, நான் இங்கே சொன்னது தான் CBDTன்றது வந்து levy and collection of, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. CBDTன்றது levy and collection of indirect taxes. CBDT levy and collection of direct taxes. I'm sorry, CBDT levy and collection of direct taxes, whereas the relative of the levy and collection of indirect tax la deal பண்றது CBIC. So next வந்து concept and features of indirect tax. Concept and features of indirect tax இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Taxation on the goods and services. ஒரு கூட்ஸும் சப்ளை பண்ணும் போது, ஒரு சர்வீசஸுமே சப்ளை பண்ணும் போது அவங்க டேக்ஸ் போடுறாங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் is levied at the time of supply. நம்ம சப்ளை பண்ணும்போது, விற்கும் போது, இல்லைனா பர்ச்சேஸ் பண்ணும் போது, சேல் பண்ணும் போது, மேனுஃபேக்சர் பண்ணும் போது, ஆர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படிலாம் பண்ணும் போது டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேர்டன் யார் எடுத்துக்கிறது? ஸோ பையர் வந்து டேக்ஸ் பே பண்ணி தான். இப்போ ஒரு பால் வாங்குறாங்க, பால்காரர் வந்து பால் வாங்குறாங்க அப்படின்னா பால்காரர் வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் அந்த பாலை வாங்கிட்டு வருவார். அவங்களுக்கு ஹோல்சேலர்கிட்டேருந்து டேக்ஸ் பே பண்ணி தான் பால் வாங்கிட்டு வர்றாரு ரீட்டெய்லர்கிட்டேருந்து நம்ம பால் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து அவர் அந்த நடுவில் இருக்கிறார்ல ரீட்டெய்லர், அவர் வந்து நம்ம கையிலேருந்து அந்த காசை, ஜிஎஸ்டி காசை வாங்கிடுவார். ஃபைனலாக யார் அந்த காசை பாண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அந்த பேர்டன் எல்லாமே பையர்கிட்ட தான், அந்த கன்சியூமர் கிட்ட தான் வந்து சேருது. ஓகே, அது இந்த பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேர்டன் டேக்ஸ் மீன் த இன்டைரக்ட் டேக்ஸ் paid by the seller. First வந்து seller தான் pay பண்றாங்க. Shall be recovered by the seller from the buyer. buyer கிட்ட இருந்து seller வந்து tax எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ கடைசியாக பாண்ட் பண்ணுறது பையர், நம்ம தான் பாண்ட் பண்ணுறோம். Thus one can say that the burden of indirect tax is shifted from the buyer to seller, ultimately bond by the consumer தான் நம்ம பாண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதோட இந்த டேக்ஸ் எல்லாமே கட்டுறது வந்து அல்டிமேட்லி கடைசியாக கஸ்டமர் தான் கட்டுறாங்க. இன்ஃப்ளேஷன், இப்போ கூட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம டேக்ஸ் போட்டுட்டோம்னா, நிறைய டேக்ஸ் போட்டுறதுனால இன்ஃப்ளேஷன், எல்லாத்தோட காஸ்ட்டும் அதிகமாகி இன்ஃப்ளேஷன் தான் உருவாகுது. ஸோ ஜிஎஸ்டினால இன்ஃப்ளேஷன் உருவாகுது அப்படின்ற மாதிரி எல்லாத்தோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் டியூ டு த லிவே ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ் விடுறதுனால காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. தஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ரமோட்ஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, சோஷியல் வெல்ஃபேர் இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அசாடியஸ் ஹார்ம்ஃபுல் கூட்ஸ்க்கு எல்லாமே அதிக டேக்ஸ் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஹார்ம்ஃபுல் கூட்ஸ்க்குலாம் வந்து அதிக டேக்ஸ் கொடுக்கறதுனால அது சோஷியல் வெல்ஃபேர் அவ்வளோ கொடுத்து வாங்கணுமோ அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 10 வாங்குற இடத்துல ஒரு 9 வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கல்ல. ஸோ அது வந்து சோஷியல் வெல்ஃபேரை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சோஷியல் வெல்ஃபேர் இட் இஸ் அ யூஸ்ஃபுல் டூல் டு ப்ரொமோட் த சோஷியல் வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பை செக்கிங் த கன்சம்ஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கூட்ஸ் அண்ட் சின் கூட்ஸ்க்குலாம் ஹை டேக்ஸ் ரேட் போடுறாங்க. ஓகே, வைடர் டேக்ஸ் பேஸ் wider tax price அப்படின்றது majority of the goods and services are levied எல்லா goods and servicesக்குமே tax வருது. liable to indirect tax with lower நீங்க வந்து அவங்க த்ரெஷோல்ட் லிமிட்டை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அதனால எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுமே வந்து ஜிஎஸ்டி கீழே வரும் ஆர் கஸ்டம்ஸ் டியூட்டி கீழே வரும். ஸோ டேக்ஸ் பேஸ்ட் இஸ் மச் wider in case of indirect tax கீழே எல்லா goods and services வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. regressive in nature. இப்போ direct taxல பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் 1 lakh இன்கம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட tax rate 2% இருக்கலாம். எக்ஸாம்பிள் தான், இட்ஸ் நாட் அக்யூரேட் ஃபிகர். நம்ம டைரக்ட் டேக்ஸில் இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது 1 lakh இன்கம் வருது அப்படின்னா அவங்க 2% பண்ணலாம். இப்போ அதுவே அவங்களோட இன்கம் 5 lakhsக்கு மேலே ஆச்சுன்னா அவங்களோட டேக்ஸ் ரேட் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்டைரக்ட் டேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஆனால் இந்த ஜிஎஸ்டியில் எப்படின்னா ரிச்சாக இருந்தாலும் புவராக இருந்தாலும் உனக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் வந்தாலும் இல்லைனா உனக்கு 10,000 ரூபா சம்பளம் வந்தாலும் எல்லாருமே ஒரே டேக்ஸ் பர்சன்டேஜ் தான் கட்டி ஆகணும். நீ பால் வாங்கும் போது 2 ரூபா ஜிஎஸ்டி பே பண்ணுற அப்படின்னா ஒரு ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவன் வந்து பால் வாங்கினாலும் அந்த 2 ரூபா தான் அவங்க ஜிஎஸ்டி கட்டுவாங்க. ஸோ அதனால ஜிஎஸ்டி வந்து ரிகரசிவ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆல் பர்சன்ஸ் ரிச் ஆர் புவர் வில் பேர் த சேம் ஈக்குவல் ரேட் ஆஃப் டேக்ஸ் பேர் பண்ணுறாங்க. கன்சியூம் பை இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த எபிலிட்டி. அவங்க எபிலிட்டி இருக்கோ என்ன எபிலிட்டி இருக்கோ இல்லையோ இந்த டேக்ஸ் தான். ஆனால் நீ எல்லாருமே பே பண்ணணும். ரிச்சாக இருந்தாலும் புவராக இருந்தாலும் இந்த டேக்ஸ் தான் நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன் அதர் வேர்ட்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் டஸ் நாட் கிரியேட் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். ரிச்சுக்கும் புவருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே அதை கிரியேட் பண்ணல. புவர் பீப்புள்ஸ் ஆர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு பே த ஈக்குவல். இப்போ நம்ம கிட்ட காசே இல்லைனாலுமே புவர் பீப்புள் ஆர் ரெக்வயர்ட் டு பே ஈக்குவல் பர்சன்டேஜ் ஆஃப் த டேக்ஸ் ஆன் த சர்டன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன் த மாஸ் கன்சப்ஷன். தஸ் இட் இன்க்ரீசஸ் த டிஸ்பாரிட்டிஸ் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். எந்த ஒரு வித்தியாசமே கொடுக்காம எல்லாருக்குமே ஒரே டாக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இட் இஸ் ரெக்ரெசிவ் இன் நேச்சர். நோ பிஞ்ச்னு சொல்றாங்க. செல்லர், the person on which the indirect tax is levied does not preserve a direct pinch of taxes as it is recovered from him by the buyer and then he pays to the government. இப்போ செல்லர் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி தான் வாங்குறாங்க. ஆனால் வந்து அது செல்லர் வந்து பையர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ செல்லருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் borne by the consumer or the buyer. On the other hand, since it is inbuilt in the price of the goods, the ultimate payer வந்து பையர் நம்ம தான் வந்து பே பண்ணுறோம் ஜிஎஸ்டி. ஸோ இதில் என்னென்ன கான்செப்ட் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன பார்த்தோன்னா டாக்ஸஸ் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் வந்து சப்ளை பண்ணும்போது, மேனுஃபேக்சர் பண்ணும்போது, பர்ச்சேஸ் பண்ணும்போது, சேல் பண்ணும்போது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஜிஎஸ்டி போடுறாங்க. பேர்டன் எல்லாமே கன்சியூமர் தான் பேர்ன் பண்ணுறோன்ற மாதிரி பார்த்தோம். அண்ட் இன்ஃப்ளேஷன் கிரியேட் பண்ணுதுன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை அதிகம் பண்ணி விட்டுருது. சோஷியல் வெல்ஃபேர், ஹார்ம்ஃபுல் குட்ஸ்க்குலாம் அதிக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதிக ரேட் ஆஃப் டேக்ஸ் போடுறாங்க. வைட் டேக்ஸ் பேசஸ் எல்லாம் த்ரெஷோல்ட் லிமிட் கம்மியாக இருக்கிறதுனால எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்குமே ஜிஎஸ்டி கீழே வந்துடுது. ரெக்ரெசிவ் இன் நேச்சர், ரிச்சோ புவரோ எல்லாருக்குமே ஒரே டேக்ஸ் தான். ஓகே, நோ பிஞ்ச், எல்லாம் கடைசியில் வந்து கன்சியூமர் தான் வந்து எல்லா டேக்ஸுமே பர்ன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ்.
டைரக்ட் tax is referred to as tax levied on the person's incomeல விடுறாங்க. இந்த tax வந்து person's incomeல வருது. income and wealth and is paid directly to the government. கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா பே பண்ணிடுறாங்க. இது வந்து டைரக்ட் taxன்றது person incomeல tax certain percentage tax pay பண்ற மாதிரி இருக்கு. ஆனா indirect tax is levied அந்த levied on a person who consume the product, consume the goods and services and paid indirectly to the government. ஏன் இன்டைரக்டா பே பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து கன்சியூமர் வந்து செல்லருக்கு கொடுப்பாங்க, செல்லர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இது இன்டைரக்டா பே பண்றாங்க. இது வந்து நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கலெக்ட் பண்ணும் போது, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்கும் போது நம்ம பே பண்றோம். இது வந்து இன்கம்லேருந்து சர்டன் பர்சன்டேஜ் பே பண்ணுவோம். இது ப்ரோக்ரஸிவ் இன் நேச்சர். ஏன் இது ப்ரோக்ரஸிவ்? ஹையர் tax is levied on the persons earning the higher income and vice versa. நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும்னா அதிக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் irrespective of the poor or rich எல்லாருக்குமே ஒரே டேக்ஸ் தான் வந்து ஜிஎஸ்டி அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸில் கொடுக்கறதுனால இட் இஸ் regressive in nature. Okay, all persons will bear equal what of tax of on the goods and services consumed by them in respect of the ability. Okay, falls on the same person. யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் டேக்ஸ் பே பண்ண போறாங்க. இதில் டைரக்ட் டேக்ஸில். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸில் ஃபால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன். ஃபஸ்ட்டு செல்லர் பே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கன்சியூமர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறதுனால இது ஃபால்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன். இன்டைரக்ட் டேக்ஸில் அசஸி himself bears the tax and it pinches the same tax pay. யாருக்கு யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறாங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு செல்லர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பையர் கிட்ட இருந்து செல்லர் கலெக்ட் பண்றதுனால இது இன்டைரக்ட் டாக்ஸ். டாக்ஸ் இஸ் ரெக்கவர்ட் ஃப்ரம் த அசஸி who passes such burden to the another person யாரு? கன்சியூமர்ஸ். thus it does not pinch the taxpayer. அதுக்கப்புறம் இதோட எக்ஸாம்பிள் வந்து இங்கே இன்கம் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம்ஸ் டியூட்டி. ஓகே, டேக்ஸ் எவேஷன் இஸ் பாசிபிள். இது ஆனால் இதில் டேக்ஸ் எவேஷன் இஸ் ஹார்ட்லி பாசிபிள். ஏன்னா நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்கும் போது அந்த இன்வாய்ஸ்லேயே 18% ஜிஎஸ்டி, 12% ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி போட்டு தான் நம்மக்கிட்ட விற்பாங்க. அதனால டேக்ஸ் எவேஷன் நம்ம டேக்ஸ் பே பண்ணாமல் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்து டைரக்ட் டேக்ஸில் இன்கம் டேக்ஸ்லேருந்து நமக்கு இன்கம்லேருந்து பே பண்ணுறதுனால டேக்ஸ் எவேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்றாங்க. இன்ஃப்ளேஷன், டைரக்ட் டேக்ஸ் ஆப் ரெடியூசிங் த இன்ஃப்ளேஷன். இது ரெடியூஸ் பண்ணுது இன்ஃப்ளேஷனை. ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை அதிகம் பண்ணி விட்டது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் அதிகமாகுது ஆஸ் டேக்ஸை நம்ம போடுறதுனால. காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீஸ்ட் டியூ டு த லிவே ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். தஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ரமோட்ஸ் த இன்ஃப்ளேஷனை அதை ப்ரமோட் பண்ணுது. அது ஜிஎஸ்டியும் கஸ்டம்ஸ் டியூட்டியும் நம்ம காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருது. ஹவவர் சம்டைம்ஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் டூல் டு ப்ரமோட் த சோஷியல் வெல்ஃபேர் பை செக்கிங் த ஆனால் ஹார்ம்ஃபுல் குட்ஸுக்கெலாம் வந்து அதிக ரேட் ஆஃப் டேக்ஸ் கொடுக்கறதுனால அது நம்ம சோஷியல் வெல்ஃபேருக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ imposed and collected from the same person. இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பே பண்ண போகிறாங்க. ஆனால் imposed and collected from the customers of the consumers of the goods and services but paid deposited by the assessee. யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த காசு யாருது அப்படின்னு பார்த்தா கன்சியூமர்ஸோடது. அண்ட் இதை வந்து cannot be shifted. யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் காசு கட்ட போகிறாங்க. இது கேன் பி ஷிஃப்டட். ஏன்னா ஃபஸ்ட்டு செல்லர் கட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் பையர் கிட்டேருந்து ரெக்கவர் பண்ணிடுறாங்க. ஈவெண்ட் taxable income of the அரிசி சப்ளையும் போது சப்ளை அண்ட் சர்வீசஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி சேம் பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த கிளாஸை நீங்கள் லிசன் பண்ணிட்ட பிறகு ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்தாலுமே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சேம் பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் taxes. Next we'll go on to background of East while indirect tax. Okay, the Constitution of India is the superior law of India. Constitution of India தான் superior law அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Any law which is not confirmatory, எந்த ஒரு லாவும் அது கன்ஃபார்ம் இது சொல்ற மாதிரி Constitution of India சொல்ற மாதிரி நடக்கல அப்படின்னா that law is called as ultra vires, can be asked as the 2 marks. So please see this. Okay, the Constitution of India is the supreme law of India. So any law வந்து not confirmate அதுக்கு அந்த law அந்த Constitution of India மதிக்கலை அப்படின்னா அந்த law வந்து ultra virus law அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே,
and it is illegal and void னு சொல்றாங்க. அத இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா சொல்ற பத்தி நடக்காம இந்த ஒரு லாவும் ஃப்ரேம் பண்ணாங்கன்னா அது வந்து illegal and void. ஓகே, ஆர்டிகல் 248 read with schedule 7 divided the subject matter of law made by the legislation into 3 categories பிரிச்சிருக்காங்க. list 1, list 2, list 3 பிரிச்சிருக்காங்க. இந்த list 1 வந்து ஃபுல்லா சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர். ஓகே, லிஸ்ட் 2 வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட பவர். இந்த லிஸ்ட் 3 வந்து கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது போத் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஹேஸ் த பவர். இதுக்கும் வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே. So list 1 வந்து union list. Union list ன்றது only the central government has the power of the legislation on the subject matter covered in the list. ஆனா state listல வந்து only state government has the power. Concurrent list both the central government and state government have the power. Okay, ஸோ இந்த இதுவுமே 2 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லிஸ்ட் 1 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அ பவர், லிஸ்ட் 2ல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அ பவர், லிஸ்ட் 3ல் வந்து கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் சுப்பீரியர் லா. எந்த ஒரு லாவும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் லா சொல்கிறபடி நடக்கலை அப்படின்னா அது அல்ட்ரா வைரஸ் அண்ட் இல்லீகல் அண்ட் வாய்டாக போயிடும். வாய்னா விச் இஸ் நாட் வேலிட். ஓகே, ஸோ இப்போது எந்தெந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது, எதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது, ஸ்டேட் லிஸ்ட்டாக இருக்குது, எதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ டாக்ஸஸ் ஆன் இன்கம் அதர் தேன் அக்ரிகல்ச்சர் இன்கம். அப்போ அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆஸ் பவர். ஓகே, அக்ரிகல்ச்சருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஆஸ் பவர். டாக்ஸஸ் ஆன் த சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதர் தேன் நியூஸ் பேப்பர் சப்ஜெக்ட் டு த ப்ரொவிஷன் ஆஃப் த என்ட்ரி 92A. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்கம்க்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் போடணும் அப்படின்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. டியூட்டிஸ் ஆன் கஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட் டியூட்டிஸ் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ்க்கெல்லாமே வந்து யாருக்கு பவர் இருக்குதுன்னு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. இது அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து பவர் இருக்குது. ஓகே, and duties exercised on the tobaccos and other goods, other manufacturing of the இப்போ டொபாக்கோக்கு and other manufacturing of manufacturers எந்த ஒரு பொருளையும் மேனுஃபேக்சர் பண்ணால் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்கஹால் லிக்கர்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வராது. இந்த ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், ஆப்டிமம், இந்தியன் ஹெம்ப் அண்ட் அதர் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அதுக்கெல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. இந்த ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் எல்லாம் இம்போஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. ஓகே, டேக்ஸஸ் ஆன் த கேபிட்டல் வேல்யூ ஆஃப் அசட் எக்ஸப்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்டு அக்ரிகல்ச்சரல் இன்கம் எல்லாத்துக்குமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஓகே, ஸோ கேபிட்டல் வேல்யூ ஆஃப் அசட்ஸ்க்குலாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. ஸோ இதை பார்த்தோம்ல, ஆல்கஹால் அண்ட் ஹியூமன் கன்சம்ஷன் இந்த நார்கோட்டிக் ட்ரக்ஸ் பட் டஸ் நாட் இன்க்ளூட் மெடிசினல்ஸ் அண்ட் த டாய்லெட் ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டெய்னிங் த ஆல்கஹால் நார்கோட்டிக் ட்ரக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குது. டாக்ஸஸ் ஆன் சர்வீசஸ் என்ன சர்வீஸ் பண்ணாலும் அதுக்கு டேக்ஸ் போடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. டாக்ஸஸ் ஆன் த சேல் அண்ட் த பர்ச்சேஸ் ஆஃப் த கூட்ஸ் அதர் தேன் நியூஸ்பேப்பர் தவிர மீதி எல்லாத்துக்குமே வேத such sales or the purchase taken place in the course of interstate transactions பண்ணாங்க அப்படின்னா ஐஜிஎஸ்டி வரும். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சப்ளைவோ சர்வீசஸோ பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் ஐஜிஎஸ்டி ரிவே ஆகும். அதனால அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் தான் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, any other matter not enumerated in the list 2 or the list 3 including any taxes not mentioned in either of those lists. Okay, so இது cascading effect of tax இது வந்து கொஞ்சம் important பார்த்துக்கோங்க. cascading effectனா taxes on tax. முதல்ல ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி எப்போ வந்ததுன்னா ஜூலை 1 2017 ஜிஎஸ்டி வந்தது. ஜூலை 1 2017 ஜூலை ஒரு நிமிஷம் நான் எழுதுறேங்க. ஜூலை 1 2017 ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஓகே, முதல்ல ஜிஎஸ்டிக்கு முன்னாடி
டேக்ஸ் பே பண்ணதுக்கு டேக்ஸுக்கும் சேர்த்து டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 1 லேக்கான கூட்ஸ் விற்கிறாங்க ஓகேவா. 1 லேக்கான கூட்ஸ் வந்து ஒருத்தவங்க ஒரு செல்லர் வந்து பையருக்கு விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 டேக்ஸ் போட்டு விற்கிறாங்க. ஸோ அந்த டேக்ஸ்லாம் சேர்த்து அதுக்கு வந்து 1.5 லேக்ஸ்ன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன். அந்த 50,000க்குமே சேர்த்து அந்த டேக்ஸுக்குமே சேர்த்து நம்ம இன்னொரு வாட்டி டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதை நம்ம இது கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம பார்க்கலாம். So basically cascading effects of tax ன்றது tax on tax. In pre-GST regime where the manufacturer A sells the goods to Aன்றது வந்து Bக்கு goods sale பண்றாங்க. Okay. From Gujarat to Haryana, he is liable to collect pay excise duty and central state tax. ஏன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. 2 டாக்ஸ் இருக்கு. 12% ஒரு டாக்ஸ், 2% ஒரு டாக்ஸ். 12%ன்றது எக்ஸசைஸ் டியூட்டி, 2% சென்ட்ரல் டாக்ஸ். ஏன்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனா சென்ட்ரல் டாக்ஸ் வரும்ன்ற மாதிரி பார்த்தோம். பீயிங் அன் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ், டீலர் பி இன் டர்ன் செல்ஸ் இட். இன்னொரு இப்போ ஏ வந்து பிக்கு செல் பண்ணிட்டான், இப்போ பி வந்து சிக்கு செல் பண்ண போறாங்க. ஓகே, ஆடிங் அவங்க ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வச்சு விற்க போறாங்க. சார்ஜிங் த வேட் ஆன் சச் சேல்ஸ், வேட்டு சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, சேல் ஆஃப் கூட்ஸ் 1 லேக்குக்கு சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 12% வந்து எக்ஸைஸ் இங்கே பார்த்தோம்ல. 12% எக்ஸைஸ் டியூட்டி, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் வந்து 2%. இந்த சம் வந்து எக்ஸாமுக்குலாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஆர் சீயிங். ஓகே, அப்கமிங் சம்ஸ் எதுலாம் எக்ஸாமுக்கு கேட்பாங்களோ தட் வி வில் ஒர்க் அவுட் இன் அவர் நோட் புக். ஓகே, ஸோ சேல்ஸ் வந்து வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் வந்து 1 லேக்கு, எக்ஸைஸ் டியூட்டி வந்து அதில் 12%. So 1,12,000ல 2% போட்டு 2,02,224 இது ஒரு டேக்ஸ் போட்டு டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ இவ்வளவா இருக்கும். ஸோ நம்ம பேசிக்கலி 2 டேக்ஸ் பே பண்ணுறோம். ஒன்று வந்து எக்ஸசைஸ் டியூட்டி அண்ட் சேல்ஸ் டேக்ஸ். இன்னொரு வாட்டி பி வந்து அதை சிக்கு சேல் பண்ணும்போது இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ ப்ளஸ் அவங்க ஒரு 10,000 ரூபாய் ஆட் பண்ணுறாங்க. ஒரு 10,000 ரூபாய் ஆட் பண்ணி இது பேசிக் வேல்யூவாக இருக்குது. இதுலேருந்து 12% வேட் போட்டு அவங்க டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூவாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு டேக்ஸ் நம்ம பே பண்ணுறோம், இங்கே ஒரு டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த 12,000 ரூபாய்க்கும் இந்த 14,240க்கும் சேர்த்து தான் இங்கே டேக்ஸ் போட்டிருக்காங்க. இது பாருங்கள், 14,240க்கும் சேர்த்து இங்கே டேக்ஸ் போடுறாங்க. ஸோ இது டேக்ஸஸ் ஆன் டேக்ஸ். இந்த 14,909ன்றது வந்து இந்த டேக்ஸுக்கான சேர்த்து டேக்ஸு, பேசிக் அமௌண்ட்டு ப்ளஸ் டேக்ஸ், ஆல்ரெடி பே பண்ண டேக்ஸுக்கும் சேர்த்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் கேஸ்காடிங் எஃபெக்ட். இது வந்து ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேக்ஸஸ் ஆன் டேக்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு இந்த டேக்ஸஸ் ஆன் டேக்ஸ் கேஸ் அவாய்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி அவாய்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ டிரான்சாக்ஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பிக்கு 10,000 ரூபான கூட்ஸ் வந்து 1 lakh rupees. ஓகே, அதோட ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் 12%. ஸோ டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ 1,12,000. ஸோ இப்போ 12,000 நம்ம இதில் டேக்ஸ் பே பண்ணிருக்கோம். இப்போ அதுவே வந்து பி வந்து சிக்கு சேல் பண்ணும்போது 10,000 rupees அவங்க வந்து அவங்களோட 10,000 rupees அவங்களோட மார்ஜினாக ஆட் பண்ணுறாங்க. ஸோ பேசிக் வந்து 1 lakh தான் எடுக்கிறோம் இதில். அண்ட் 10,000 rupees ஆட் பண்ணும்போது 1,10,000 வருது. அதுக்கப்புறம் வந்து இதில் ஜிஎஸ்டி 12%. ஸோ டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ இதில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த 12,000க்கு இங்கே டேக்ஸ் பே போடல. பார்த்தீங்களா, இங்கே 1 lakhன்னு தான் எடுத்திருக்கோம். பார்த்தீங்களா, ஆனால் இங்கே பார்த்துருந்தீங்கன்னா இங்கே பார்த்துருந்தா நம்ம வந்து இது 1,14,240ன்ற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி வந்து அந்த கேஸ்காடிங் எஃபெக்டை ரிமூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, so since credit of the GST paid by the dealer B and the dealer A is available for dealer B, hence the same is considered as the cost. In the way GST eliminates the cascading effect. GST and the cascading effect remove பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. So okay, now we'll see the constitution validity for GST. So constitution வந்து 101st amendment not changes. Okay, earlier fiscal powers between the central and the state are clearly demarcated in the constitution.
in the constitution with almost no overlaps between the respective domains. The central has the power to levy taxes on the manufacture of the goods. Manufacture பண்ணும்போது central governmentக்கு தான் power இருக்கு. I have mentioned here. Manufacture of goods manufacture பண்ணும்போது central governmentக்கு தான் power இருக்கு. Except alcohol, liquor for human consumption, optimum and narcotic etc. While the state have the power to levy the taxes on the sale of goods. Manufacture பண்ணும்போது central governmentக்கு power இருக்குனா அந்த goods சேல் பண்ணும்போது state government has the power to levy of taxes. In case the interstate transactions, interstate sales பண்ணும்போது central governmentக்கு தான் power இருக்கு. பவர் வந்து power to levy the tax. அதுக்கு பிறகு அது எல்லாமே கலெக்ட் பண்ணி ரீடைன் பண்ணி வச்சுப்பாங்க யாரு originated state. இப்போ interstate மேனுஃபேக்சர் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டாக்ஸ் லிவே பண்ணுவாங்க. அந்த கூட்ஸை சேல் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டாக்ஸ் லிவே பண்ணுறாங்க. அண்ட் இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டேக்ஸ் லிவே பண்ணி கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து இந்த ஸ்டேட் வந்து அந்த டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரீடைன் பண்ணி வச்சுப்போம். ஆஸ் ஃபார் அஸ் த சர்வீசஸ் இட் இஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோன் தட் ஹஸ் எம்பவர் டு லிவே ஆஃப் டேக்ஸ். இப்போது சர்வீசஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து டேக்ஸ் லிவே பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. சின்ஸ் த ஸ்டேட் ஹாஸ் நாட் எம்பவர்டு டு லிவே எனி taxes on the sale and the purchase of the goods in the courses of the இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டுக்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. இது இம்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் only has the power to levy and collect the tax. The central government levy and collect the tax addition to the duty of the customs, which in is addition of the basic customs duty ஓட addition வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் tax collect பண்ணுறாங்க. This additional duty customs commonly known as CVD and SAD அப்படின்றாங்க. ஓகே, counterbalance excise duty and sales tax, state tax and other taxes levied on the domestic products. Introducing of GST would required amendments in the constitution. GST introduce பண்ணும்போது இந்த கான்ஸ்டியூஷன்ல சில சேஞ்சஸ் வேணும். ஸோ ஆஸ் த கன்கரண்ட்லி பவர் ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரே நேரத்தில் டேக்ஸ் லிவே பண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கான சேஞ்சஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வேணும். அந்த சேஞ்சஸ் தான் இந்த சேஞ்சஸ். ஓகே, 101st amend பண்ணியிருக்காங்க. Introduction of GST requires amendment in the constitution, so has to simultaneously empower the central government and the state levy and collect the tax. ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரே நேரத்தில் டேக்ஸை லிவே பண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷனில் சேஞ்சஸ் பண்ணணும். The assessment of the concurrent jurisdiction on the state and the central for the levy of GST would require the unique institution mechanism that would ensure that the decisions about the structure, design and operations of the GST are taken jointly by the two. Like such mechanism also need to be consultational force. To address all these issues, the Constitution 122nd Amendment Bill was passed in the 16th Lok Sabha pass பண்ணிருக்காங்க. இந்த டேட்ல இந்த கான்ஸ்டியூஷன் இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்கு கான்ஸ்டியூஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பில் ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். ஓகே, the bill provided the levy of GST. அந்த பில் வந்து எப்படி GST ப்ரொவைட் பண்ணலாம் on the supply of goods and services except alcohol for human consumption வந்து நம்ம GST கீழே கன்சியூம் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஓகே, ஆல்கஹாலுக்கு ஜிஎஸ்டி வராது. The taxes shall be levied on the dual GST separately by the concurrent unit. dual GSTனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டி போடும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டி போடும். நம்ம பே பண்ணும் போதே சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு பே பண்ணுவோம். சிஜிஎஸ்டின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, எஸ்ஜிஎஸ்டின்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ and the states union territories without legislation. பார்த்தீங்களா, சென்ட்ரல் டாக்ஸுக்கு எஸ்ஜிஎஸ்டி, ஸ்டேட் டாக்ஸுக்கு சிஜிஎஸ்டி. த பார்லிமெண்ட் would have exclusive power. பார்லிமெண்ட் have the exclusive power. The parliament would have the exclusive power to levy IGST on the interstate trade and commerce, including importume வந்து நம்ம interstate-ஆ தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். The central government would have power to levy the excise duty. Excise duty-க்கு central government has the power. In addition to the GST on the tobacco and tobacco products, the taxes on the supply of five specific petroleum products, like இது important, 5 specific petroleum products. அது என்னென்னு பார்த்தா crude, high speed diesel, petrol,
had turbine fuel and natural gas would be levied GST. இதெல்லாமே இன்னும் வந்து நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோல், க்ரூடு, ஹை ஸ்பீட் டீசல் அது எதுவுமே வந்து ஜிஎஸ்டி கீழே வராது. நீங்கள் பெட்ரோல் பங்க்லலாம் போனீங்கன்னா பெட்ரோல் போடுவீங்களே, அந்த இன்வாய்ஸ் வாங்கி பாருங்களேன், அந்த பில் ஒன்று கொடுப்பாங்களா, அது நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஜிஎஸ்டின்னு இருக்காது. ஆனால் நீங்கள் ஹோட்டல்ஸ்லலாம் போய் சாப்பிட்றீங்க, இல்லைன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸில் போட்டிருப்பாங்க சிஜிஎஸ்டி இவ்வளோ பர்சன்டேஜ், எஸ்டிஎஸ்டி இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணிருப்பாங்க. ஆனால் இந்த பெட்ரோல்ஸுக்குலாம் வந்து இன்னும் ஜிஎஸ்டி கீழே வரல. அது வரவே வராதுன்னு சொல்லலை. லேட்டர் டேட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் எப்போ அதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அது வந்து அப்போது பெட்ரோல்லாம் வந்து பெட்ரோல் டீசல்லாம் வந்து ஜிஎஸ்டி கீழே அப்ளிகபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் விடல. அதனால பெட்ரோலுக்கும் டீசலுக்குலாம் வந்து இந்த ஃபைவ் ஸ்பெசிஃபைட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டி கீழே வரல. ஓகே. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் கவுன்சில் ஷால் பி, இந்த கவுன்சில் தான் வந்து சொல்லணும். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் கவுன்சில் GSTC ஷால் பி கான்ஸ்டியூட்டட் கம்பரைசிங் யார் யார் இருக்காங்க, அதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, Ministry of State Revenue and the State Finance Minister to recommend the GST rate. எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஜிஎஸ்டி கீழே வரணும், எதெல்லாம் ஜிஎஸ்டி கீழே வரக்கூடாது, எப்போலாம் நம்ம வந்து இந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து நம்ம ஜிஎஸ்டி கீழே கொண்டு வரலாம், இது அந்த த்ரிஷோல் லிமிட் இருக்கும், அதுக்கு HSN கோட் இருக்கும், அது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி பற்றி ஃபுல்லாமே டிசைட் பண்ணுறது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான். அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் யார் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க, த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க, the state finance ministry to recommend the GST rate exemptions and the threshold limit taxes to be subsumed and other features. GST பத்தி எல்லாமே டிசைட் பண்றது அந்த கவுன்சில் தான். This mechanism would ensure the same degree of harmonization different aspects of the GST between the central-க்கும் state-க்கும் எந்த ஒரு சண்டையும் வராம நல்லபடியா பார்த்துப்பாங்க. One half of the total members of the CGST council would be quorum in the members. Quorumனா minimum இவ்வளோ மெம்பர் இருந்தால் தான் அது குவாரமா இருக்கும். Okay, deciding the GSTC would be taken the majority not less than 3/4 weightage of the vote casting. Okay, 3/4 இருக்கணும் to form the quorum. இப்போ ஒரு டிசைட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஓட் பண்ணுவாங்க, அந்த ஓட் பண்றதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அவங்க ப்ரெசென்ட்டாக இருக்கணும், எவ்வளோ 3/4 வந்து குவாரமா இருக்கணும். Central and the minimum 20 states would be required the majority. 20 states na present இருக்கணும், because the center would have 1/3 weightage of the total vote casting. on the state க்கு வந்து 1/3 வந்து centralக்கு worth and the state to taken together 2/3 weightage வந்து ஸ்டேட்டுக்கு. for the total voteல இருந்து 1/3 வந்து சென்ட்ரலுக்கு, 2/3 வந்து ஸ்டேட்டுக்கு. The constitution amendment bill was passed by Lok Sabha in the May 2015. The bill was referred to the select committee of Rajya Sabha on the dates na konjam paathukonga. The select committee has been submitted the report on the bill of in the date la bill submit பண்ணிருக்காங்க. The bill with certain amendments சில changes பண்ணிருக்காங்க was finally passed in Rajya Sabha la pass ஆயிடுச்சு அந்த bill. Therefore Lok Sabha in August 16. Further, the bill has been ratified by the required number of states and received assent of the president accept பண்ணிக்கினாங்க on 8th September 2016. has since been அது வந்து இப்போதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அதை முடிச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட தியரி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அண்ட் அதில் 1 marks கொடுத்துருக்காங்க, அந்த 1 marksயுமே பார்த்துடலாம். ஸோ who is empowered to make the laws to make the constitution on லிஸ்ட் 2. நம்ம லிஸ்ட் 1 2 3 பார்த்தோம்ல. லிஸ்ட் 1 வந்து யூனியன் லிஸ்ட்னு பார்த்தோம், லிஸ்ட் 2 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்னு பார்த்தோமா. ஸோ லிஸ்ட் 2ன்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் த பவர். அண்ட் கொஸ்டின் நம்பர் 2 என்ன சொல்றாங்க, power to make law with respect of goods and services taxes have been given the constitution wide articles. என்ன ஆர்டிகல்னா B. ஆன்சர் B. இதோட ஆன்சர் வந்து B. இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ரிக்ரெசிவ் இன் நேச்சர்னு பார்த்தோமா. ரிக்ரெசிவ்னா என்னது, நம்ம ரிச்சுக்கும் புவருக்கும் எல்லாருக்குமே ஒரே டேக்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனால் டைரக்ட் டேக்ஸ் வந்து இஸ் ப்ரோக்ரெசிவ் இன் நேச்சர். ஒன் ஆஃப் த ஃபாலோவிங்
One of the following is not the example. எது GST indirect tax எது கிடையாது. GSTயும் indirect tax தான். Customs dutyயும் indirect tax தான். Which are not indirect tax na income tax is not an indirect tax. It is a direct tax as the assessee pays directly to the government. It is indirect tax is a direct tax. GST customs duty la நம்ம seller வந்து buyerக்கு pay பண்ணி buyer வந்து sellerக்கு pay பண்ணி seller வந்து governmentக்கு pay பண்றதுனால it is indirect tax. In case of indirect tax, impact and incident. Indirect tax la impact and incident falls on different person. நம்ம அந்த distinguish between la பார்த்தோம். Okay, so different person. Levy of indirect taxes on goods and services may be inflation create பண்ணும். நம்ம பார்த்தோம்ல inflation create பண்ணும். ஒரு ப்ராடக்ட் ஒரு goods ஓட services goods and services ஓட காஸ்ட் எல்லாம் அது அதிகம் பண்ணி விட்டுரும். Thus creates a inflation. Levy of levy and the collection of central indirect tax. நம்ம சிபிடிடின்னு பார்த்தோமா, சிபிடிடின்னு என்ன, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ். சிபிஐசின்றது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு பார்த்தோம். இது வந்து டைரக்ட் டேக்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸுக்கு வந்து சிபிஐசி. ஓகே, in pre-GST regime, excise duty has been levied by excise duty யார் levy பண்ணா, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். Whereas the VAT has been levied by the state government. So excise duty வந்து central government levy பண்ணுவா, VAT வந்து state government. Before GST பிறகு VAT எல்லாம் கிடையாது, போயிடுச்சு. cascading effect நம்ம பார்த்தோம். cascading effect என்ன பார்த்தோம், taxes on tax ன்னு பார்த்தோம். Who is empowered to make law for the matter contained in list 1 என்ன பார்த்தோம் நம்ம, list 1 வந்து state, அதாவது state government, அதாவது union governmentக்கு as power to list 1 படி central government தான் has the power. When did GST comes into effect? நான் சொன்னேன்ல, July 1 2017 GST came into effect. The item which will be taxable under central excise law and the new GST even after imposition of GST. எது வந்து GST கீழியும் வரும் and the central excise law கீழியும் வரும் அப்படின்னு பார்த்தா tobacco and tobacco products. alcohol வந்து இன்னும் GST கீழே வரல. ஓகே, இந்த நேச்சுரல் கேஸும் இந்த மோட்டார் ஸ்பிரிட்டும் கூட GST கீழே வராது. ஓகே, ஆல்கஹால் தான் GST கீழே வராதே தவிர டொபாக்கோ GST கீழே வரும். ஓகே, ஸோ அக்ரிகேட் டர்ன் ஓவர் லிமிட் ஃபார் ஆப்டிங் த காம்பவுண்டிங் ஸ்கீம். இதெல்லாம் நம்ம புக்கில் தரல, இதெல்லாம் நம்ம லேட்டர் ஆன் பார்ப்போம். பட் தென் இதோட ஆன்சர் வந்து 50 lakh. த டேக்ஸ் அப்ளிகபிள் ஃபார் த இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் பண்ணால் என்ன வரும், ஐஜிஎஸ்டின்னு பார்த்தோம். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு விற்கிறோம் அப்படின்னா ஐஜிஎஸ்டி வில் பி அப்ளிகபிள். ஐஜிஎஸ்டின்றதே interstate goods and services tax தான். ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஜிஎஸ்டி கவுன்சில் வில் பி ரெக்கமெண்ட் யார் பண்ணுவா, ஒன்லி அட்வைசரி பவர். The various types of supply covered under scope of supply. வந்து supplies made with consideration. நம்ம கன்சிடரேஷனோட பண்ணாலும் கன்சிடரேஷன் இல்லாமல் பண்ணாலும் எல்லாமே சப்ளைவாக தான் வரும். ஓகே, இது வந்து நம்ம பார்த்த வரைக்கும் இந்த தியரிலாம் நம்ம புக்கில் இல்லை. இந்த சென்ஸ் 4th சாப்டரில் இல்லை, அப்கமிங் சாப்டர்ஸில் இதெல்லாம் இருக்கும். ஏன் இதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. காம்போசிட் சப்ளை, மிக்ஸ்டு சப்ளைலாம் கூட நம்ம அப்கமிங் சாப்டர்ஸில் பார்ப்போம், இதில் பார்க்க மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம கன்சிட்ரேஷன் நம்ம சப்ளை பண்ணுறது வந்து இந்த 2 சப்ளையுமே சப்ளை தான். நம்ம காசுக்காக கொடுக்குறோமோ இல்லை சும்மா கொடுக்குறோமோ எல்லாமே சப்ளைவாக தான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக வந்து 5th சாப்டரில் பார்ப்போம். 5th சாப்டரில் இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. Okay, state factors differentiating the composite supply and mixed supply. இதோட ஆன்சர் வந்து C, both the above. nature of bundling and existence of principal supply. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் சாப்டர் படிப்போம். என்னவோ தெரியாதது சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்ம பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் வரல. நெக்ஸ்ட் சாப்டரில் இதெல்லாம் இருக்குது. whether alcohol liquor of the India for
industrial and other usage is taxable under industry. இப்போ நம்ம alcohol for human consumption GST கீழ வரல. ஆனா இவங்க இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்றாங்க. alcohol liquor இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணா taxable under GST அப்படின்னு கேட்டா ஆமா, it is taxable. நம்ம வந்து alcohol for human consumption தான் வந்து நம்ம GST கீழ வராது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். எங்க பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் நம்ம தீருவோமா, இங்க பார்த்தோமா, இதுல இல்ல. இப்போ பாருங்க, ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் ஜிஎஸ்டி கீழே வராது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஆனால் ஃபார் இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்கு ஆல்கஹால் வாங்குறாங்க அப்படின்னா இட் இஸ் டாக்ஸபிள். ஓகே, ஹூ இஸ் த சேர் அண்ட் த ஹெட் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில்? யார் வந்து ஹெட் அப்படின்னு கேட்குறாங்க. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஹெட். அதாவது இப்போ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாராக இருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. அவங்க தான் வந்து ஹெட். ஓகே, which one of the following shall not be treated as a supply? எது சப்ளை கிடையாது, இதுவும் இந்த சாப்டருக்கானது இல்லை. ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் இதெல்லாம் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ இதுவுமே கூட இதெல்லாம் கூட நமக்கு இன்னும் நம்ம ஒன்றும் பார்க்கல. ஆல்கஹால் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் இஸ் சப்ஜெக்ட் டு, அப்போ ஆல்கஹால் லிக்கர் ஜிஎஸ்டி கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கு ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டியும் வரும், சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸும் வரும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ போத் A and B இதுவுமே நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் 4th சாப்டர். இது வந்து 5% 100 மார்க்ஸில் 5% இது வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. மேபி இது 1-2 மார்க்ஸில் கேட்கலாம். பட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் த சப்ஜெக்டோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியும். எல்லாமே ரொம்ப ஈஸியானதாக பார்த்தோம். நம்ம காம்ப்ளிகேட்டடாக நம்ம எதுவுமே பார்க்கல. ஸோ யூ ஜஸ்ட் ரீட் 1 by 1. லிசன் பண்ணிட்டு ஃபுல்லாமே லிசன் பண்ணிட்ட பிறகு ஒரு வாட்டி படித்து பாருங்கள். உங்கள் புக்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஹைலைட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். Happy learning.